விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே. நோக்கிறது பார்க்கறது அல்ல. சும்மா உட்கார்ந்துருப்ப கூட சில பேத்துக்கு கால்கள் அதுவா ஆடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே வேரூன்றி நிற்கச்சு. இந்த ஒத்திக்கு சுய நோக்கு அப்படின்னு பேர். பார்ப்பது ரொம்ப ஈஸி, எளிதானது. ஆனால் நோக்குதல் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது உன்னுடைய இரண்டாவது இயல்பாக மாறிவிடாது, அனைத்து செயலாக மாறிவிடாது. பொதுவா நாம எல்லாருமே தானியங்கிகளா தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அதாவது நமக்கு தெரியாமலே நம்முடைய உடலோ உடலின் உறுப்புகளோ அதுவா இஷ்டத்துக்கு அனிச்சைய செயல்படும். உதாரணத்துக்கு நாம தொலைபேசி பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு கை தாளம் போட்டுக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா இதையாவது வரைஞ்சுக்கிட்டு இருப்போம். சும்மா உட்கார்ந்துருப்ப கூட சில பேத்துக்கு கால்கள் அதுவா ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அனிச்சை செயல்களை எல்லாம் நாம விழிப்புணர்வுக்குள்ளார கொண்டு வரப்ப அது நம்முடைய சுய விழிப்புணர்வை அப்பரிமிதமா வளர்க்கும், வளமாக்கும். இந்த ஒத்திக்கு சுய நோக்கு அப்படின்னு பேர். இது நாம இயல்பா வாழ்றப்ப நம்மை நாமே நுண்ணோக்கி மூலமா உத்து பார்க்கறது தான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நோக்கிறது பார்க்கறது அல்ல. நோக்கிறது வேற, பார்க்கறது வேற. பார்க்கறது சாதாரணமானது, மேலோட்டமானது. நோக்கிறதுங்கிறது ஆழமானது, அழுத்தமானது, நுண் காரியங்களை கவனிக்கக்கூடியது. உதாரணமா நாம மெத்தப்படி ஏறி மேல போயிருப்போம், மெத்தைக்கு 1000 முறை அந்த மெத்தப்படிகளை பார்த்திருப்போம். ஆனா அந்த மெத்தப்படியில எத்தனை படிகள் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க தெரியாது. எனக்க மெத்தப்படியில நம்ம பார்த்திருக்கமே தவிர அதை உற்று நோக்குனது கிடையாது. அப்படி நோக்கி இருந்தா அது தெரிஞ்சிருக்கும். வித்தியாசம் புரியுதா? காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை சொடுக்கவும். இந்த சுய நோக்குல ஏராளமான பலன்கள் இருக்குங்க. இந்த சுய நோக்கு நம்மளுடைய சுய விழிப்புணர்வை அதிகமா வளர்க்கும்னு பார்த்தோம். சிறப்பா இந்த உடல் சார்ந்த விழிப்புணர்வை அமோகமா வளர்க்குங்க. அது நம்மளுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் ஆழமா, சிறப்பா, முழுசா வாழ வைக்கும். அதுல நிறைஞ்சு கிடக்கிற அதிசயங்களை எல்லாம் பார்க்க வைக்கும். நம்மளை சுறுசுறுப்பாக்கும், நம்மளை முழு உயிர் துடிப்போட வாழ வைக்கும். இந்த சுய நோக்கு உன்னை வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே வேரூன்றி நிற்கச்சு. நீ யாரு, ஏன் இங்க இருக்கிற, உன் வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, உன் வாழ்வினுடைய குறிக்கோள் என்ன, அதை அடையிற வழி என்ன, இது போன்ற இருப்பியல் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் தராது மாதிரி உன்னை அந்த கேள்விகளுக்குள்ளே வேரூன்றி நிற்க வைத்து உன் வாழ்வையே அப்படி செழிப்பாக்கிடுங்க. நீ உன்னையே நோக்கு சமயத்துல உன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் உள்ள தாறுமாறான நடத்தைகள், தடுமாற்றங்கள், பிறழ்வுகள், தவறான போக்குகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீ உன்னையே நோக்குகிறாய் என்பதை கண்டுபிடிச்ச உடனே உன்னுடைய உடலும் உள்ளமும் தானாவே சரிவர இயங்க ஆரம்பிக்கும். இது எப்படி இருக்குன்னா, நாமளும் அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம தனியா ரூம்ல இருக்கப்ப கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா யாராவது நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நல்ல பிள்ளையா நடந்துக்கும். அதுதாங்க சுய நோக்கிலேயே நடக்குது. நாம சுய நோக்கில இருக்கும்போது
நாம இருக்கும் விதம், உட்கார்ந்து இருக்கும் விதம், எழும் விதம், நிற்கும் விதம், நடக்கும் விதம், நம்முடைய நடைமுறை பாவனைகள், முக பாவனைகள் எல்லாம் தானாவே சரியாகும். இந்த சுய நோக்கு நம்ம உடம்புல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இறுக்கங்களை தளர்த்தி விடும். முறுக்கேறிய நரம்புகளை நீவி விடுங்க. உடல் வலிகள், உபாதைகள், அரிப்புகள், உடல் உறுப்புகள் மரத்து போதல் போன்றவைகளை அப்படி தடுத்து நிறுத்தும். நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டு முழுசா கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கப்ப நமக்கே தெரியாம நம்முடைய மன இறுக்கம், மன உளைச்சல் அப்படி எகிரிட்டு மேலே எழுப்பும். அப்படி எழும்ப விடாமல் தடுக்கும். இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொளி அலைவரிசை. குவாண்டம் இயல்பியல் துறையிலே இருக்கின்ற நோக்குதலின் விளைவுகள் என்ற கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீ அணு துகள்களை நோக்கும் போது அது தன்னுடைய அடிப்படை இயல்பையே மாற்றிக்கொள்கிறது என்று சொல்லுகிறது. அதாவது அலைகளாக அலையும் இந்த அணு துகள்கள் நீ நோக்கும் போது அது துகள்களாக மாறிவிடுகிறது. இப்படியாக காண்பவை காணாதவை எல்லாத்தையுமே இந்த நோக்குதல் புரட்டி போடுகிறது, மாற்றி போடுகிறது. அவருடைய அடிப்படை இயல்பையே மாற்றி விடுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அபார சக்தி மிக்கது. இதை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய உணர்வுகளை, முனைப்புணர்வுகளை, சிந்தனைகளை, கருத்துக்களை, கோட்பாடுகளை, பார்க்கும் விதங்களை, நடத்தைகளை எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்ற முடியும். ஆனால் இவர்களை எல்லாம் நோக்குவது அல்லது உற்று பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஆகவே நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது, பழக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உடலை மட்டும் நோக்குங்கள். அதாவது உங்களுடைய கைகள், கால்கள், அமரும் விதம், எழும் விதம், நிற்கும் விதம், நடக்கும் விதம், நடத்தைகள், முகபாவனைகள், இவைகளை மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். மீண்டும் சொல்லிவிடுகிறேன், பார்ப்பது ரொம்ப ஈஸி, எளிதானது. ஆனால் நோக்குதல் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன் கேட்கிறீங்களா? ஏன்னாக்க இந்த உலகம் நம்மளை அப்படித்தான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. உதாரணமா, நாம நீ நட்சத்திரத்தை பார்க்கும்போது வெளியே பார்ப்பதில்லை. நீ கேட்கும் போது ஒலிகளை மட்டும் கேட்கிறாய். ஒலிகளுக்கு இடையே உள்ள அந்த அமைதியை, நிசப்தத்தை உணர்வதே இல்லை. ஆனால் நோக்குதலிலே இது இரண்டையும் நீ சேர்த்து பார்க்க பழக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நோக்குதல் என்பது ஆழமானது பார்த்தோம். ஆழமானதுன்னா என்ன? எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த படத்தை பாருங்க. சாதாரணமாக பார்க்கும்போது தண்ணீருக்கு, கடல் நீருக்கு வெளியே தெரிகின்ற அந்த பனி பாறையுடைய முகடுதான் தெரியும். ஆனால் ஆழமாக நோக்கும் போதுதான் முகடு சின்னதாக இருந்தாலும் நீருக்கு அடியே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பனிப்பாறை மலை போன்ற பெரியதானது என்பது புரியும், தெரியும். இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆழமாக நோக்குவது என்பது. இப்படித்தான் நாம் எதை பார்த்தாலும் நோக்க வேண்டும். மேலோட்டமாக தெரியும் காரியங்களை மட்டுமல்ல, அந்த காரியங்களுக்கு அடியிலே புதைந்திருக்கின்ற, மறைந்திருக்கின்ற காரண காரியங்களை சேர்த்து பார்க்க பழக வேண்டும். இப்படியாக நோக்குவதுதான் நம்முடைய சுய விழிப்புணர்வை வளர்க்கும்.
இதை எத்தனை ஆண்டுகள் பயிற்சி செய்தாலும் சரி, அது உன்னுடைய இரண்டாவது இயல்பாக மாறிவிடாது, அனிச்சை செயலாக மாறிவிடாது. ஆகவே இறுதி வரை, இறுதி மூச்சு வரை இதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை உன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய சுய விழிப்புணர்வும் வளர்ந்து கொண்டே போகும். சரி, இன்று இது போதும். அடுத்த காணொளியிலே நாம் சந்திப்போம். இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி. இதை மறக்காம பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இது உங்க நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க.